வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜி வழக்கு வாழ்நாள் முழுவதும் முடிவுக்கு வராதது போலே டென்ஷனான உச்சநீதிமன்ற நீதிபதி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. செந்தில் பாலாஜி வழக்கில் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் சுமார் 2000 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து விசாரணையை தாமதப்படுத்த தமிழக அரசு முயற்சிப்பதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை தவிர வழக்கில் கூறப்படும் இடைத்தரகர்கள் யார் என்று கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் விசாரணையை விரைவில் முடிக்க அறிவுறுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். சுமார் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்த அவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வெளிவந்தார். இதன் பின் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு காரணமாக செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்தார். இதற்கிடையே செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கின் பிரதான குற்றப்பத்திரிகையுடன் பல துணை குற்றப்பத்திரிகைகளை சிறப்பு நீதிமன்றம் இணைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜோய் மல்லையா பக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் தமிழக அரசு தனது சொந்த அமைச்சரை காப்பாற்ற முயற்சிக்கிறது. இந்த வழக்கில் 2000 பேருக்கு மேல் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. அதேபோல் வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என்றும் வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் இரு வழக்குகளில் மட்டுமே லஞ்சம் கொடுத்ததாக சுமார் 2000 முதல் 2500 பேர் குற்றச்சாட்டப்பட்டுள்ளனர். அதற்கான காரணம் என்ன? ஒவ்வொரு வழக்கிலும் 1000 பேரை குற்றச்சாட்டினால் விசாரணை எப்பொழுது முடியும்? இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வழக்கு முடிய போவதில்லை. செந்தில் பாலாஜி வழக்கு வாழ்நாள் முழுவதும் முடிவுக்கு வராது. வேலைக்கு லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் சுமார் 2000 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து செந்தில் பாலாஜி மீதான விசாரணையை தாமதப்படுத்த தமிழக அரசு முயற்சிக்கிறது. அமைச்சரின் வாழ்நாளில் விசாரணைகள் முடிவடையாமல் இருப்பதை உறுதி செய்வதே அரசின் முயற்சியாக உள்ளது. அதேபோல் அமைச்சரவை தவிர வழக்கின் கூறப்படும் இடைத்தரகர்கள் யார்? அமைச்சர்கள் பரிந்துரையின் பேரில் செயல்பட்டதாக கூறப்படும் அதிகாரிகள் யார்? அப்படி ஆட்கள் வேலைக்கு எடுக்கும் தேர்வு குழு உறுப்பினர் யார்? பணம் கொடுத்து தேர்வானவர்கள் நியமனம் வழங்கிய அதிகாரிகள் யார் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து இந்த கேள்விக்கு பதில் அளிக்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையை விரைவில் முடிக்கவும் அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களும் திமுக வட்டாரங்களும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து